வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. நேற்று தமிழகத்தில் வெப்பச்சலனை ஒரு கூடு பரவலான மழைப்பொழிவாக அமைந்தது. அதிலும் மத்திய மாவட்டங்கள், வடக்கு பகுதி பெரும்பாலான இடங்களில் கனமழையாக அமைந்தது. அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரை மழை பதிவானது. சென்னைக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. ஆனால் மிதமான முதல் சற்று கனமழையாகவே பரவலாக மழை கிடைத்தது. அதேபோல் தென் மாவட்டங்கள், கடல் ஓரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு பகுதி, திருநெல்வேலி தெற்கு பகுதி, இந்த இடங்கள்லாம் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தது. அதேபோல் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் இன்று மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் இன்று மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். நாளை ஆகஸ்ட் 13ஆம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான இடங்களிலும், ஆகஸ்ட் 13ஐ விட 14 மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலனை தீவிரம் குறையும். மீண்டும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலனை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இப்போது சீராக தொடர்ந்தாலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து சீராக இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரமழை கொடுக்கும். ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை இன்று காலை நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வரும் நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து தென் மாவட்டங்கள், உள்பகுதி, அதே வெளியில் மேற்கு மத்திய மாவட்டங்கள், இந்த நாட்களாம் வெயில் 37 டிகிரி 38 டிகிரி வரை செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கிழக்கு பகுதியும் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே வெப்பச்சலன மழை ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைத்தது. இன்று ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், அதே வேளையில் அம்பை, பாபநாசம் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் தூறல் மாலை அல்லது இரவு நேரங்களில் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் குற்றாலம், தென்காசி இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க அளவுக்கு முன்னேறி வரும் தென்மேற்கு பருவமழை அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதே வழியில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் கோவில்பட்டி அதற்கு கிழக்கே ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தது. இன்றும் அதேபோல ஓரிரு இடங்கள் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி கிழக்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் வெப்பச்சலன மழை இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதாவது ஆங்காங்கே நேற்றை விட இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் தெற்கு பகுதி இந்த இடங்கள்லாம் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழையாகவும், தேனி மாநகரம் வரை லேசான சாரல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மதுரை மாவட்டம் எல்லையோரம், தேனி மாவட்டம் எல்லையோரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானலுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் தெற்கு பகுதி அமையும். அதாவது திண்டுக்கல் மாநகரம் அதற்கு தெற்கே தான் வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வரை லேசான சாரல் தூறல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது மாலை அல்லது இரவு நேரங்களில். ஆனால் வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது புஞ்சை, புளியம்பட்டி, அன்னூர் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைத்தது. அதேபோல் இன்றும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில்
மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஈரோடு தெற்கு பகுதி வடக்கு பகுதியும் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதே வேளையில் நேற்று மத்திய மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். அதாவது பெரும்பாலும் கரூர், வடக்கு பகுதி, நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும். அதேவேளையில் நேற்று டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மன்னார் வளைகுடாவில் இருந்து நுழையும் காற்று டெல்டாவில் தரையேறும் என்பதால் டெல்டாவில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் எங்கேயாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் அதுவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னைக்கு இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் உள்பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். மற்ற இடங்களில் அங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக கனவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கனவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். ஆகஸ்ட் 13ஆம் தேதி. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெப்பச்சலமை மேலும் அதிகரிக்கும். அதாவது இப்போது வங்கக்கடலில் மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் தாழ்வு சுழற்சி தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேற்கு தரையேறிவிடும் என்பதால் காற்றின் இருக்காற்று என்பது கூடுதலாக இருக்காற்று இணைவு இருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும். அதாவது காற்று பகுதிக்கு மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்பில்லை, கிழக்கு பகுதி மழை கிடைக்கும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மழை இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகரம் வரை வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்பில்லை, கிழக்கு பகுதி வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்துக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். அதே விருதுநகர் மாவட்டத்திலும் பெரும்பாலும் ராஜபாளையம் வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் பொள்ளாச்சி கணவாய்க்கு மழை கிடைக்காவிட்டாலும் பெரும்பாலும் பல்லடத்து வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி பல்லடம் வரை வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வரை வெப்பச்சலன மழை, தாராபுரத்துக்கு இல்லாட்டும் தாராபுரம் கிழக்கு பகுதி வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை. மற்ற இடங்களில் கிழக்கே செல்ல பரப்பில் கூடுதலான இடங்களில் கூடுதலான மழைப்பொழிவும் இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை லேசான கனவாய்ப்பதற்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன தீவிரம் குறைந்துவிடும். குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதாவது தென் மாவட்டங்கள் உள்பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 15, 16, 17, 18ஆம் தேதி வரை வெப்பச்சலன தீவிரம் குறையும். தென்மேற்கு பருவமழை சீராக கனவாய்ப்பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதுவேளை ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் வளிமண்டல சுழற்சி மூலம் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். ஆகஸ்ட் 19 விட 20, 21, 22, 23 வெப்பச்சலன மழை சற்று அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு புறமே சீராக தொடர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு ஒடிசாவில் தரையேறி ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசத்தை நோக்கி வரும் என்பதால் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா நோக்கி வரும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். இப்போது கனவாய்ப்பகுதிகளுக்கு சாரமழை கொடுத்து கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலன மழை அங்கங்கே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.